தேவன் பாராட்டின அவருடைய பெரிதான கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். I want to thank the Lord for His immense grace. இப்படியாய் தங்களோடு யாவரோடும் ஐக்கியப்படுவதற்கு தேவன் எங்கள் மீது இரக்கமா இருந்தார். அதற்காக தேவனை துதிக்கிறேன். The Lord was truly gracious. He gave us this opportunity to fellowship with you all. இதனாலே இந்த நாள்ல நம்ம கேட்ட அந்த மனப்பாட வார்த்தையை மறுபடியும் ஒரு விசை வாசிக்க விரும்புகிறேன். I'd like to read again the memory verse that we were saying today. ரோமர் 12:16. Romans chapter 12, verse 16. அந்த நாளில இதை குறித்து நான் ஒரு செய்தியை கேட்கும் பொழுது நான் உணர்த்தப்பட்டு மனம் திரும்புதலுக்கு ஏதுவா என்னை அதை நடத்துனுச்சு. This word reminded me and helped me to point towards repentance. ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள், மேட்டுமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். Be of the same mind toward one another. Do not be haughty in mind, but associate with the lowly. Do not be wise in your own estimation. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை ஒருவராய் சொல்லி கடந்து சென்றார்கள். The children, each of them said this verse today and then they moved on. நாம் இந்த வார்த்தையை எப்படியாய் நமக்கென்று நாம் எடுத்துக்கொண்டோம் என்று தெரியல. I don't know how each of us appropriated this word to our own selves. நான் இதை எனக்கு மனம் திரும்புதலுக்கு எதுவா இந்த வார்த்தையை நான் எடுத்துக்கிட்டேன். I took this word unto repentance for my own self. மேட்டுமையானவைகளை சிந்தியாமல். It says here that don't think about high and haughty things. அந்த ஒரு வசனத்திலேயே ஏன் மேட்டுமையான சிந்தை வருது, என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு கேள்வியும் பதிலும் இருக்கிறது. Here in this one expression, there is the question and answer. How haughtiness comes and how do we deal with it? மேட்டுமையான சிந்தை எதுக்கு வருதுன்னா, ஒருவரோடொருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இல்லாத பட்சத்துல அப்படிப்பட்ட காரியங்கள் வரும். This haughty, high and haughty attitude and mind comes when we don't regard each other in the same mind or as equals. அது என்னன்னா, யாரெல்லாம் பெருமை உள்ளவங்களா இருக்காங்களோ அவர்களுக்கு இப்படி ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களா இருக்க முடியாது. And we can say it this way: whoever is proud, they cannot have the same mind toward one another. அந்த வார்த்தையினுடைய கடைசியில சொல்லியிருக்கு, உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். And in the same verse we read this last expression: do not be wise in your own estimation. நம்ம அநேக நேரத்துல நம்மளை புத்திமான்கள் என்று சொல்லி எண்ணி இருந்திருக்கிறோம். நான் இருந்திருக்கிறேன். We know, and I know for my own self, that many times we think that I'm very wise. ஆனா தேவனுக்கு முன்பாக நம்ம பார்க்கும் பொழுதுதான் தெரியுது நான் எவ்வளவு புத்தியற்றவனாய், எவ்வளவு ஒரு 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 ரொம்ப ஒரு ரொம்ப மோசமான ஒரு மனுஷனாய் நான் இருக்கிறேன் அப்படின்னு பார்க்க முடியுது. But only when I compare myself before God and in His light, then I know how foolish I am and how high I think about myself. ஸோ அருமையான சகோதர சகோதரிகளே, நான் இந்த நாளில இந்த கேட்ட இந்த மனப்பாட வசனம் நம்முடைய வாழ்க்கையிலும் ஜீவனாய் மாறவும், நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது உயிர் பெற்றுள்ளதாக இருக்க வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். Dear brothers and sisters, my true wish, I'm eager that this word, this memory verse we heard today will become life and will bear life in ourselves. ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில மேட்டிமை சிந்தை உள்ளவர்களாய் இருந்து விடக்கூடாது.
And in our days, we should never become haughty in mind. நம்முடைய காலிங் என்னன்னா, தாழ்மையாய் இணங்கி செல்வதற்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Our calling is to go the way of humility and to work together. நம்ம யாராக இருந்தாலும் சரிதான். ஹஸ்பண்டா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், வேலை செய்கிற இடமா எந்த இடமா இருந்தாலும் சரிதான். நாம் தாழ்மையுள்ளவர்களாய் இருப்பதற்கு என்றே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். And we've been called, whether it's with our wife, our husband, with work colleagues, wherever, to work together in humility. ஏன்னா இயேசு கிறிஸ்துவிட்ட இருந்து அதை தான் நம்ம வந்து கற்றுக்கிறோம். Because that's what we learn from Jesus. எபிரேயர்ல என்ன வாசிக்கிறோம், அவர் வந்து பிலிப்பியர்ல வாசிக்கிறோம், அவர் வந்து மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. And we read in Philippians that Christ humbled himself to the point of death on the cross. நானும் நீங்களும் எம்மாத்திரம். If he did that, who are you and I? அவரு பரிசுத்தமா இந்த உலகத்துல வாழ்ந்தவர். Jesus lived his life holy in this world. அவரிடத்துல எவ்வளவு வேணும் அநீதிய தீங்கோ இல்ல. He did not have any evil or hatred or anything in him. பட் இருந்தாலும் அவர் கடைசி வரை மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி வாழ்ந்தார். But yet, till the point of death on the cross, he humbled himself. நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை, நான் அதை அப்படிதான் நான் எடுத்துக்கிட்டேன். என்னுடைய நாட்கள் முழுவதும் நான் தாழ்மையிலே இருக்க வேண்டியதான் என்னுடைய அழைப்பா இருக்கிறது. Each of us, and for me myself, this is how I see my calling for all the days of my life is to walk in humility. நான் என்னுடைய அழைப்பை விட்டு நான் கொஞ்சம் விலகி சென்று விட்டேன்னா அதற்கு வந்து நிறைய குழப்பமும் கலகமும் ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸோட சூழ்நிலை தான் உருவாகும். If I walk away or even a little bit away from this calling, there's confusion and restlessness in my life. மேட்டிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனுஷனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். We read about a man who was proud and haughty. நாம் யாவருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி தான். It's a passage we all know quite well. 2 நாளாகமம் 2 Chronicles. ஆ 26வது அதிகாரம். Chapter 26, 2 Chronicles, chapter 26. 3வது வசனம். Verse 3. உசியா ராஜாவாகிற போது 16 வயதாயிருந்து 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எருசலேம் நகரத்தாலான அவன் தாயின் பேர் எக்கோலியாள். Uzziah was 16 years old when he became king, and he reigned 52 years in Jerusalem, and his mother's name was Jechaliah of Jerusalem. 16 வயதிலேயே இந்த உசியா ராஜாவாய் ஆகிவிட்டார். In 16 years, when he was about 16 years, he became King Uzziah. அதுக்கு பின்னாடி இந்த சம்பவங்கள்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு நம்ம என்ன நிலைமையில இருக்கிறோம் அப்படிங்கிற சொல்லி நம்ம வந்து சிந்தித்து பார்க்க வேண்டி வருது. And when we read the rest of this chapter, we can see in what sort of situation he lived. 4வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அவன் தன் தகப்பனாகி அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். Verses 4 and 5, he did right in the sight of the Lord according to all that his father Amaziah had done. He continued to seek God in the days of Zechariah, who had understanding through the vision of God. And as long as he sought the Lord, God prospered him. அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணார். As long as he sought the Lord, God prospered him. அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவன் நம்முடைய தகுதிக்கு மிஞ்சி நம்மளை வந்து தேவன் ஆசீர்வதித்திருக்கலாம். Dear brothers and sisters, in our life, we know that beyond what we deserve, the Lord has blessed us. ஆனா நம்ம அதே நிலைமையில நம்ம இருக்கிறோமா என்று தான் நம்ம பார்க்கணும். The question is, do I remain in that place? நான் இந்த உசியா ராஜா சின்ன வயசுலயே ராஜாவானதுனால அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து
தேவனை தேட மனதிணங்கி இருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. And because Uzziah became a king when he was so young, 16 years, his heart was continually seeking God and wanted to walk in the Lord's ways. அத பின்னாடி அப்படியே வாசித்துட்டு போனோம்னா, ஆம், 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 15ஆம் வசனத்துல வாசிக்கலாம். As we read through this chapter, in verse 15, we read, கோபுரங்கள் மேலும் அலங்கங்கள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகித்ததற்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த எந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரவிற்று. அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலமாய் உண்டாயிற்று. verse 15, in Jerusalem, he made engines of war invented by skillful men to be on the towers and on the corners for the purposes of shooting arrows and great stones. Hence, his fame spread afar, for he was marvelously helped until he was strong. அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. அது ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலமா இருந்தது. எல்லா காரியமும் எதை தொட்டாலோ எல்லாமே பாசிட்டிவா தான் இருந்துச்சு. The last sentence, hence his fame had spread afar, and he was marvelously helped until he was strong, meaning whatever he touched, his hand prospered. ஆனா 16வது வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது இப்படி சொல்லப்பட்டிருக்குது, அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. However, verse 16, we read like this, but when he became strong, his heart was so proud that he acted corruptly, and he was unfaithful to the Lord his God. தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It's written, he was unfaithful to the Lord his God, for he entered the temple of the Lord to burn incense on the altar of incense. அருமையான சகோதர சகோதரிகளே, நான் இதை கேட்கும் பொழுது இப்படிதான் நான் உணர்வடைந்தேன். Beloved brothers and sisters, when I heard this is how I was convicted. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டுமையானது. தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்க தைரியம் வந்தது. தூப கலசத்தை காட்டுவதற்கு தைரியம் வந்தது. When he became strong in himself, his heart became proud. Proud to the extent that he was unfaithful to God, and even he entered the Lord's temple to burn incense. இது ஓசியாவுக்கு மாத்திரமல்ல, எனக்கும் உங்களுக்கும் இது சம்பவிக்கலாம். This hasn't just happened for Uzziah. This could happen to you and I. ஓசியா ராஜாவாக இருந்ததுனால அவருக்கு அப்படி அந்த காரியத்தை நடப்பித்தாரு. Because Uzziah was king, he had done it this way. அவருடைய ராஜ்யம் நல்ல பலப்பட்டது. His kingdom prospered. அவன் எங்கெங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் அவருக்கு பாசிட்டிவாவே இருந்தது. Wherever he went, whatever he did, everything turned out positive. ஆனா அவர் தன்னுடைய இருந்த நிலைமையை எண்ணி பார்க்காதபடிக்கு தான் பலப்பட்ட போது தன்னுடைய மனம் மேட்டுமையானதை பார்க்க முடிகிறது. But he failed to see how and where he was, and we see that when he became strong, he became proud. நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் அநேக சூழ்நிலைகளில நாம் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்காரு. In our lives, we know that the Lord has chosen us. தேவன் நமக்கு நல்ல ஒரு சபையை கொடுத்திருக்காரு. He has given us a wonderful church. நல்ல மனைவியை கொடுத்திருக்காரு. He's given us a wonderful wife. கணவரை கொடுத்திருக்காரு. He's given a good husband. பிள்ளைகளை கொடுத்திருக்காரு. He's given good children. நல்ல வேலைகளை கொடுத்திருக்காரு. Good job. ஆனா நம்ம அந்த காரியத்தை செய்யும் பொழுது நம்முடைய மனநிலை எப்படி இருந்தது? இப்ப நானும் நீங்களும் எப்படி இருக்கிறோம்? When we did things, how was our heart? And how is it now before the Lord? How are we now? நாம் எவ்வளவாய் இப்படிப்பட்ட ஒரு பெருமையான காரியங்களை செய்வதற்கு நாம் கடந்து தைரியமாய் செல்ல முடிகிறதா? Have we come to a place where we are so proud now that we go ahead and do things of God? நம்ம ஒருவேளை நம்ம இந்த சபைக்கு வரும்பொழுது நம்ம யாருக்குமே அடையாளம் தெரியாதவர்களா இருந்திருக்கலாம். Maybe when we came to church, we were a nobody. Nobody knew us. நீங்க இருக்கிற இடத்துல நீங்க உங்களுக்கு ஒரு வேலை இல்லாத இருக்கும் பொழுது உங்களுக்கு யாரும் உங்களை அடையாளம் தெரிந்திருக்காது. Maybe when you started your job, perhaps no one recognized you. You were a nobody. நீங்க படிக்கும் பொழுது
நீங்க ஒரு அடையாளம் தெரியாதவங்களா இருந்திருப்பீங்க. When you began your education, you were like a nobody. ஆனா இன்னைக்கு தேவன் உங்கள வந்து ஒரு இடத்துல உங்கள கொண்டாந்து வச்சிருக்காரு. But today, the Lord has brought you and kept you in a particular place. நல்ல ஒரு சபைய உங்களுக்கு குடுத்திருக்காரு. He has given you a good church. நல்ல ஒரு மூத்த சகோதரர்களை He குடுத்திருக்காரு. has given you good elder brothers. சகோதர சகோதரிகளை He குடுத்திருக்காரு. has given you wonderful brothers and sisters. கொஞ்ச நாள் ஆன உடனே நானும் நீங்களும் எப்படி ஆக முடியுமா? இந்த ஓசியா ராஜாவை போல ஆயிர முடியும். As days go by, we can also become like King Uzziah. நமக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளா நமக்கு எல்லாம் அமைஞ்சிடுது. Everything has been set comfortably for us. நமக்கு ஒரு குறைவும் இல்ல. We have no lack, எந்த விதமான ஒரு கஷ்டமும் இல்ல. no challenges. ஆனா நம்முடைய இருதயம் மேட்டிமையாவதற்கான சூழ்நிலைகள் அநேக நம்மிடத்தில் உண்டு. And in our heart, there are plenty things that can make us haughty. அவருடைய ஓசியா ராஜாவுடைய காரியத்தை பின்னாடி நான் வாசிக்கும் பொழுது அவருடைய நிலைமை ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு போய் வந்து குஷ்டரோகம் உண்டானதை நம்ம பார்க்கிறோம். And as we read through Uzziah's life, things became bad to worse, and he ended up with leprosy. அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும். Beloved brothers and sisters, we need to take heed. நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில நான் இதை வந்து ஜாக்கிரதையா இந்த வார்த்தையை நான் எடுத்துக்கிறேன். And I take this word very seriously for my life. தேவன் வந்து எனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புலையும் என்னை வைத்திருக்கிற நிலைமையிலையும் நான் எவ்வளவா என்னை தாழ்த்த வேண்டி இருக்குது அப்படிங்கிறத நான் இந்த நாள்ல உணர்ந்திருக்கிறேன். And today I realize before the Lord the responsibilities God has given me. ஒரு நாளும் நான் மேட்டிமை சிந்தை உள்ளவனாய் நான் ஆயிடக்கூடாது. The place where God has placed me, I should never ever become proud and haughty. அந்த ஓசியா நாட்களில குஷ்டரோகம் வந்து உடனே அந்த ராஜா மரித்து போயிட்டாரு. And we read in Uzziah's life, he had leprosy and he immediately died. ஆனா நம்முடைய வாழ்க்கையில அப்படி இல்லாமல் இருக்கலாம். Perhaps for us, it doesn't happen so swiftly. நம்ம நிறைய காரியங்களை நம்ம செஞ்சிருக்கலாம், மேட்டிமையா சிந்தை உள்ளவளா இருந்திருக்கலாம். We would have done many things and we would have been haughty. ஆனா நமக்கு ஒண்ணும் நடக்கல. Nothing happened immediately. ஆனா நம்ம ஆவிக்குரிய மரணத்தை நோக்கி நாம் போயிட்டு இருக்கோம். But we are heading towards spiritual death. அருமையான சகோதர சகோதரிகளே, Beloved brothers and sisters, நாள் கேட்ட மனப்பாட வார்த்தைக்காக வசனத்துக்காக நன்றி செலுத்துறேன். I want to thank the Lord for them every verse we இதே heard. போலதான் நான் சவுலுடைய வாழ்க்கையில் And the same was the life of Saul. சவுல் தன்னுடைய வாழ்க்கையில எப்படி இருந்தார்னா மிகவும் சிறியவனா இருந்தார். Saul, when he began in his life, he was a very small person. நீங்க பாத்தீங்கன்னா அவரை 1 சாமுவேல்ல நீங்க பாத்தீங்கன்னா அவர் ராஜாவாகிறதுக்கு அவரை தேடி துரத்தி பிடிக்க வேண்டியதா இருந்துச்சு. When he was being anointed as king, we read in 1 Samuel that they had to search for him to find where he is. 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 22வது வசனத்துல அப்படியே சொல்லப்பட்டிருக்கு. 1 Samuel chapter 10, we read this verse. அவன் இனி இங்கே வருவானோ என்று அவர்கள் திரும்ப கர்த்தரிடத்தில் விசாரித்தபோது இதோ அவன் தளவாடங்களில் இருக்கிற இடத்திலே ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்று கர்த்தர் சொன்னார். When verse 22, chapter 10, verse 22, 1 Samuel, therefore they inquired further of the Lord, has the man come here yet? So the Lord said, behold, he is hiding himself by the baggage. ஆமா, சவுல் ராஜாவாகிறதுக்கு முன்னாடி அவர் போய் எனக்கெல்லாம் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தார். Saul's attitude was this, I don't deserve to become king. So he ran away and he even hid himself. ஆனா அதற்கு பின்பாக அவர் ராஜாவான பிறகு But after he became king, 1 சாமுவேல் 1 Samuel 15வது அதிகாரத்துல chapter 15, தேவனுக்கு பலி செலுத்துவதற்கு தைரியம் கொண்டு சாமுவேல் வருவதற்கு முன்பாகவே அவர் போய் பலியிடுறார். now he's established as king, and now before Samuel could even turn up, he was so bold that he went ahead, couldn't wait for Samuel, went ahead and did the sacrifice. பாத்தீங்களா, நானும் நீங்களும் அப்படியே ஆக முடியும். Beloved, have you seen this? You and I can become like that. 1 சாமுவேல் 15-17 வசனத்துல அவர் சாமுவேல் சொல்றாரு, 1 Samuel chapter 15, verse 17. நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்த போது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரத்துங்களுக்கு தலைவரானீர். Samuel said, is it not true, though you were little in your own eyes, you were made the head of the tribes of Israel? என்னுடைய பார்வைக்கு உங்களுடைய பார்வைக்கு நாம சிறியவர்களா இருந்த பொழுதுதான் தேவன் என்ன பண்ணார்னா நம்மள ஒரு இடத்துல வைச்சார். For your eyes, when you looked at your eyes and when
when I looked at myself, when we were little in our own eyes, then the Lord has set us somewhere. நான் அதே ஆவியில நான் இருந்துட்டேன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. If I remain in that place, then I have no issues. ஆனா சவுல் அப்படி இல்லை. But Saul wasn't like that. அவனுடைய இராணுவம் நல்லா பலப்பட்டது. His army was strengthened. நல்ல ஜனங்களுடைய உதவி இருந்தது. He had the help and backing from the people. ஆனா தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாத்திரம் மனதில்லை. But he did not have the mind to obey what the Lord had asked him to do. அருமையான சகோதர சகோதரிகளே, நான் இப்படியே தான் இந்த வார்த்தையை நான் எடுத்துக்கிறேன். Beloved brothers and sisters, this is how I take this word. என்னுடைய தேவன் எனக்கு கொடுத்த, என்னை வைத்திருக்கிற இந்த இடத்துல நான் தாழ்மையா இருந்து விட்டேன்னு சொன்னா ஒரு கலகமும் ஏற்படாது. In the place where the Lord has kept me, in what God has given, if I remain humble, then there's not problem there. நம்ம ஒவ்வொருவரும் அப்படியாக நான் இருந்துட்டோம்னு சொன்னா எந்த விதமான குழப்பமும் நம்முடைய வாழ்க்கையில கிடையாது. And if each of us remain like that, then we won't have confusion in our life. நம்ம ரோமர் 12:16 வாசித்தோம்ல, ஒருவருக்கு ஒருவர் நம்ம என்ன இருக்கணும்? ஏக சிந்தை உள்ளவங்களா நம்ம இருக்கணும். As we read in Romans, we all each towards one another, we have to be of the same mind. ஒருவரை ஒருவர் மேன்மையா என்ன முடியாததுனால தான் அங்க பெருமை மேற்கொண்டிருக்கு. And because we can't regard each other as bigger than us, then there is pride in our midst. சாத்தான நீங்க நம்ம பார்க்கும் பொழுது ஏதேன் தோட்டத்துக்கு தூதனா இருந்த ஒரு ஏஞ்சல்ஸ். And Satan, if you look at his background, he was the ruler for the angels in Eden. ஆமா, ஏதேன் தோட்டத்துக்கு அவர்தான் இன்சார்ஜ். Garden of Eden, he was in charge of the Garden of Eden. ஆனா தன்னுடைய இருதயத்துல என்ன நினைச்சாரு? மேட்டிமையாய் நினைச்சாரு. But in his heart, he became proud. தேவன் கீழே தள்ளி போட்டார். The Lord had to push him down. நானும் நீங்களும் அதுக்காக தான் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். You and I, we've been created for this. தாழ்மையிலே இருந்துட்டோம்னா நாம் பாதுகாக்கப்பட்டுருவோம். If we remain in humility, then we can be preserved. இல்லைன்னா சொன்னா நாம வஞ்சிக்கப்பட்டு போய்விட்டுருவோம். If not, we will be deceived. நம்ம சில நேரத்துல நம்முடைய ஃபேமிலியில சில குழப்பமான ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். In our families, maybe there are some situations where there is tendency to be confusion. நம்முடைய ரிலேட்டிவ்ஸ் மத்தியில நமக்கு அவங்களுக்கு சில குழப்பமான சூழ்நிலை வந்திருக்கும். Some situations of confusion with your relatives. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள சில குழப்பமான சூழ்நிலைகள், பிள்ளைகள் மத்தியில ஒரு குழப்பமான சூழ்நிலை வந்திருக்கும். Between husband and wife or between the children, challenges to have confusion there. நாம் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் செய்யலாம். நாம உட்கார்ந்து, ஆண்டவரே என்னோட இருதயம் உங்களுக்கு முன்பாக தாழ்மையா இருக்குதா, இல்ல நான் மேட்டுமையா இருக்கிறேன்னு சொல்லி நாமே நிதானித்து பார்க்கலாம். The one thing we can do in such situations is to sit down and see our heart before the Lord and judge ourselves, saying, Lord, is my heart truly humble before you? எப்பவெல்லாம் நான் மேட்டுமையா நினைக்கிறேனோ, எப்பெல்லாம் நான் பெருமை உள்ளவனா இருக்கிறேனோ, அப்பவெல்லாம் என்னுடைய குடும்பத்திலையும் என்ன வேலை செய்யற இடத்துலயும் எல்லா இடங்களிலுமே ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் வரும். But whenever my heart is haughty and proud, whatever the situation is, work or at home, then there'll be confusion. எனக்கு ஒரு தடவை நான் வேலை செய்யற இடத்துல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தது. There was an example of a situation where I had this. நான் ஒரு இடத்துல என்ன ஹியூமிலியேட் பண்ணணும்னு சொன்னேன். என்னோட மேலான அதிகாரி என்ன பேசினாரு. At work, my boss intentionally wanted to humiliate me before others, and he spoke in a way. ஆனா நான் அந்த இடத்துல நான் நியாயமா நடந்திருக்கிறேன் அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சது. And in that situation, I knew that I had acted rightly. ஆனா அவங்க பேசிட்டு அவங்க போயிட்டாங்க. So my boss, he said a few things and then he moved on. ஆனா நம்ம கூட இருந்த எல்லா கொலீக்ஸும் சொன்னாங்க, ஏன் சார் நீங்க தான் நியாயமா நடந்திருக்கிறீங்களா, நீங்க சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொன்னாங்க. And my colleagues looked at me and said, sir, you've done everything well. You were just in this whole thing. Why didn't you defend yourself? ஒருவேளை என்ன நான் நியாயப்படுத்தியோ அங்க நான் அப்படி பேசியிருந்தேன்னு சொன்னா அந்த இடம் அதற்கு பின்பாகவும் அது வேறு ஒரு சூழ்நிலைகளை கொண்டு வந்திருக்கும். I believe if I had justified myself in that situation, later on, it would have brought many more things to it. ஆகையினால நம்ம எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம இருக்கிறோமோ, நம்ம தாழ்மையா இருந்துட்டோம்னு சொன்னா ஒரு குழப்பமே கிடையாது. So wherever we are placed, if we can remain humble there, then there is no confusion. அப்ப நம்ம ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ண போறோம். Perhaps we are now going to start a new job. அந்த வேலைக்கு நம்ம போகும்பொழுது நம்ம போன அன்னைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. And remember, how was that situation on your day one going for that job? First time நீங்க ஒரு ஜாப்ல போய் ஜாயின் பண்றீங்க. It's the first time you're going to that job.
அந்த அங்க போகும்பொழுது அந்த ஆபீஸ்ல உங்களுக்கு வந்து சொல்லக்கூடிய காரியத்த நீங்க என்ன மனதோட நீங்க ரிசீவ் பண்ணுவீங்க? Just imagine for a second, day one, your boss or somebody is telling you how to do your job. What was your attitude to receive those instructions? நம்முடைய இருதயம் அந்த நேரத்துல என்ன இருக்கும்? என்ன சொன்னாலும் நம்ம வந்து ஹேப்பியா அந்த விஷயத்த நம்ம செய்வோம் அல்லவா? My heart would have been like this: I will happily receive all the instructions and do exactly as I was told. ஆனா கொஞ்சம் நாட்கள் ஆக ஆக நம்ம அந்த ஏரியாவுக்கு, அந்த ஆபீஸுக்கு நம்ம கொஞ்சம் ஃபெமிலியரா ஆயிடுவோம். But as days go by, we become familiar with our job and the place, நிறைய விஷயங்கள் நம்மளால செய்யப்படும். and many things get done by us. அ அப்பொழுது நம்முடைய இருதயத்தில வந்து நம்முடைய சிந்தை எப்படியாய் நம்ம யோசிக்கிறோம். And then, how's our heart? How's our attitude? ஆ நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு முக்கியமான ஆளா நம்மள காண்பிக்க நம்முடைய இருதயம், நம்முடைய சிந்தனை ஓடுது அல்லவா? Isn't our heart and our thoughts now to say that I'm a somebody now, to show ourselves like that? ஏன்னா என்னால வந்து நான் இப்ப சில காரியத்த நான் கற்றுக்கிட்டேன். சில விஷயத்த வந்து நான் சரியா செய்றேன். நான் வந்து ஞானமா செய்றேன், புத்தியா செய்றேன் அப்படிங்கிறது வந்து எனக்குள்ள வந்துருது. Because now I know that with time I've learned I'm able to do things rightly, I'm able to do things wisely. So I know how I can do myself now. இந்த சூழ்நிலைய என்னால டேக்கிள் பண்ண என்னால முடியும். And now I have this attitude that I know how to handle situations very well. ஆனா என்னுடைய இருதயம் அந்த நேரத்துல எப்படி இருக்குது? But how's my heart? நான் மேட்டிமையாய் நான் காணப்படுறேன் அப்படின்னு சொன்னா, நம்மை நாமே நாம் நிதானிக்க வேண்டியது. If my heart is becoming haughty, then I need to judge myself. இருக்கு. ஒவ்வொரு விஷயமும் அதே மாரி தான். வேலையா சரி, இது நம்மோடது சர்ச்ல நம்ம நெறைய காரியங்கள்ல நம்ம வந்து செய்றோம். சர்ச்சுக்கு வந்து அ சேர்ஸ் போடுறோம், ஸ்பீக்கர் அரேஞ்ச்மென்ட் பண்றோம், நெறைய சர்விங் பண்றோம். நெறைய வேலைகள்லாம் நம்ம செய்றோம். Whether it's responsibilities at work or responsibilities at church, where we do plenty of things, arranging the chair and doing things here. நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்முடைய இருதயம் மேட்டிமை சிந்தை கொண்டிராதபடிக்கு நம்ம இருக்கணும். What we need to take heed is that my heart doesn't become haughty. சில நேரத்துல நம்ம செய்யற நம்முடைய விருப்பத்துக்கு மாறா சில ஒரு சகோதரர்கள் செய்யலாம். Sometimes brothers may do things right the opposite of how I நமக்கு அத பத்தி expected, தெரிஞ்சிருக்கலாம். and maybe I know about it. ஆனா நம்ம ரோமர் 12:16 வாசிச்சது போல, நாம் வந்து இணங்கி நம்ம போனோம்னு சொன்னா, அந்த இடத்துல சமாதானம் உண்டாகும். But as we read in Romans, if we can humble ourselves and work together, being flexible and work together, then there is peace. நம்ம இணங்காத பட்சத்துல, அங்க தான் வந்து குழப்பமே உண்டாகும். Where we are not able to give in and work together, there's confusion. நம்முடைய இருதயத்துல அப்பதான் அ ஒரு போராட்டம் உண்டாகுது. Then there is a conflict in your heart. நான் இவ்வளோ கரெக்ட்டா, பெர்ஃபெக்ட்டா நான் செய்றேன். ஆனா அவங்க அந்த சகோதரன் இப்படி செஞ்சுட்டாரு, அப்படின்னு சொல்லி நம்முடைய இருதயத்துல ஒரு குழப்பம் வருதா? The confusion in my heart then becomes, see, I'm doing everything's right. All that I'm doing is perfect. But the other brother is doing like that. வேண்டாம் அருமையான சகோதர சகோதரிகளே. Beloved brothers and sisters, இதை let's நம்ம not have that. நினைத்துக்கொள்வோம். இந்த நாள்ல நம்ம கேட்ட மனப்பாட வசனம் ஏதோ சின்ன பிள்ளைங்களுக்கு தான் அப்படின்னு நினைக்காத வேண்டாம். Don't think that the memory verse we share here is only for the little children. இது நம்ம ஒவ்வொருவருக்கும், எனக்கும் உங்களுக்கும் தான். That verse is for you and I, for each of us. பிள்ளைங்க நமக்காக சொல்லிட்டு போயிருக்காங்க. The children come forward and say the memory verse for us, நான் மனம் திரும்புவதற்காகவும், நீங்க மனம் திரும்புவதற்காகவும். so that I will repent, so that you will repent. சவுலை போல நம்ம மேட்டிமையா இருந்திட வேண்டாம். Let's not become haughty like Saul. ஓசியாவை போல இருந்திட வேண்டாம். Let's not become like Josiah. இதெல்லாம் நமக்கு ஒரு வார்னிங்கா இருக்குது. These are all been written down for us as a warning. சம்டைம்ஸ் நமக்கு சில அட்வைஸை நமக்கு மூத்த சகோதரர்கள் கொடுக்கலாம். Sometimes the elder brothers can give us some advice. ஆனா நம்ம அதை எந்த ஸ்பிரிட்ல நம்ம ரிசீவ் பண்றோம்? What spirit do we receive that in? 2 நாளாகமத்துல நம்ம அதை வாசிக்கிறோம். 26வது அதிகாரத்துல நம்ம வாசித்த 17வது வசனத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, ஆசாரியனியாக அசரியாவும் அவனோட கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகளாகிய 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல அப்படின்னு சொல்றார். 2 Chronicles chapter 26 verse 17 and 18. Then Azariah the priest entered after him, and with him 80 priests of the Lord, valiant men. They opposed Uzziah the king and said to him, "It is not for you, Uzziah, to burn incense to the Lord, but for the priests." உசியாவுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்னன்னா ராஜாவா இருக்கணும். They reminded him
Uzziah's job was to be the king. நானும் நீங்களும் அப்படியாக இருக்க முடியும். You and I can be where we are placed. எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு குடும்பத்துல நான் ஒரு தகப்பனாகவும், கணவனாகவும் இருக்கணும். In my home, the responsibility given to me is to be a father, to be a husband. சிஸ்டர்ஸுக்கு நீங்க ஒரு தாயாகவும், ஒரு சகோதரியாக நீங்க இருக்கணும். And for the sisters, your role is to be a mother, to be a wife. ஆனா நம்ம சம்டைம்ஸ் என்ன பண்றோம்னா, இந்த ஊசியா ராஜாவை போல தனக்கடாத காரியத்துல தலையிட்டுக் கொள்றது. But sometimes we go out of a boundary like Uzziah to do things that's not for us to do. அதனால நம்ம இந்த நாளில யோசிக்கலாம். நம்ம சின்ன சின்ன விஷயத்துல கூட, நம்ம ஃபேமிலி லைஃப்ல கூட, நம்ம சம்டைம்ஸ் இப்படி மெட்டுமையா யோசிப்பதற்கான சூழ்நிலைகள் வரும். And we can think in our family situation as well, to think and act things haughtily. There's a temptation there. இப்ப எனக்கு 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 என்ன சிந்தை வரும்னா, நான் வீட்டுக்கு தலைவன், நான் தான் பிள்ளைகளுக்கு தகப்பன், நான் சொல்றபடி தான் நடக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். So I think I'm the head of this house, I'm the father for my children, and everybody has to do according to what I say. சிஸ்டர் ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. அவங்களுக்கு உணர்த்தப்பட்ட ஒரு காரியத்தை நம்மகிட்ட சொல்லுவாங்க. Maybe the wife, as she would be convicted of something, and she'll say, "Can we do like this?" ஆனா நாம இருவரும் இணக்கமா இருந்து ஒரு தீர்மானத்தை எடுத்தோம்னா, அங்க குழப்பமே இருக்காது. And if both of us can be united and do things together, then there won't be confusion. நம்ம பிள்ளைகளுக்கும் குழப்பம் வராது. There won't be confusion with our children. நம்ம வேலை ஸ்தலத்துல குழப்பம் வராது. There won't be confusion in our work. சர்ச்ல குழப்பம் வராது. There won't be confusion in the church. சகோதர சகோதரிக்குள்ள குழப்பம் வராது. There won't be confusion between sisters and brothers. நம்ம கொரிந்தியர்ல நம்ம வாசிக்கிறோம், தேவன் அவர்களுடைய திறமைக்கு தக்கதாக தான். நம்ம கடந்த நாள்ல வாசித்தோம். அந்த இது எஜமான் வந்து தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு வந்து அவனவனுக்கு திறமைக்கு தகுந்ததாக இது இதை தாளந்தை கொடுத்தார். Like we heard in that story recently in the Bible, the master had given the talents to each man according to his ability. ஆமா, எனக்கு என்னுடைய தாளந்து தகுந்த மாதிரி தேவன் எனக்கு கொடுத்திருக்காரு. The Lord has given me talents according to my ability. நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் நம்முடைய தாளந்து தக்கதாக தான் கொடுத்திருக்காரு. And for each of us, the Lord has measured and given our talents according to what we can do. ஆனா அநேக நேரத்துல நம்முடைய தாளந்தை தாண்டி ஃபர்தரா அடுத்தோட பவுண்டரியில போக ஆரம்பிக்கிறோம். But many times we exceed our boundary, we go beyond what we're given to enter somebody else's boundary. ஃபேமிலி லைஃப்ல இது அதிகமாய் நம்ம பார்க்க முடியும். And this we can see very commonly in our family life. ஏன்னா ஹஸ்பண்ட் சொல்றது வைஃப் ஏற்றுக்கொள்ள முடியாது, வைஃப் சொல்றத ஹஸ்பண்ட்ல ஏற்றுக்கொள்ள முடியாது. What the husband says, the wife can't take it. What the wife says, the husband can't take it. பிள்ளைங்க சொல்றது பேரண்ட்ஸுக்கு தெரியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. What the children say, the parents won't agree with it. அதே போல பேரண்ட்ஸ் சொல்றதும் பிள்ளைங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. And again, what the parents say, the children won't understand or take it. நம்ம பவுண்டரிக்குள்ள நம்ம இருந்துட்டோம்னு சொன்னா நம்ம எந்த பிரச்சனையுமே நமக்கு வராது. If we can remain within the boundary God has placed us, then there won't be any issues. ஒரு லூக்காவுல ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 17வது அதிகாரம். We can read a passage from Luke. 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரையிலும் நான் வாசிக்கிறேன். Chapter 17, verses 7 to 10. Luke chapter 17. உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தை மேய்த்து வயலில் இருந்து வரும்போது எஜமான் அவனை நோக்கி நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்வானோ? Luke chapter 17, verses 7 to 10. Which of you, having a slave plowing or tending sheep, will say to him, when he has come in from the field, come immediately and sit down to eat? நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறை கட்டி கொண்டு நான் போஜன பானம் பண்ணும் அளவும் எனக்கு ஊழியம் செய், அதற்கு பின் நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்வான் அல்லவா? But he will not say to him, prepare something, but will he not say to him, prepare something for me to eat, and properly clothe yourself, and serve me while I eat and drink, and afterward you may eat and drink. தான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபச்சாரம் செய்வானோ? அப்படி செய்ய மாட்டானே. He does not thank the slave because he did the things which were commanded, does he? நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னன்னா 10ஆம் வசனம். அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று
சொல்லுங்கள் என்றார். What I want to emphasize is verse 10. So you too, when you do all things which are commanded you, say, we are unworthy slaves. We have done only that which we ought to have done. அருமையான சகோதர சகோதரிகள், நான் இது இப்படியே தான் என்னோட வாழ்க்கையில நான் எடுத்துக்கிறேன். Beloved brothers and sisters, this is how I take this. நான் சிறியவனாய் நான் இருக்கும் பொழுது, தனியாய் நான் இருக்கும் பொழுது, தேவன் எனக்கு ஒரு துணையை கொடுத்தாரு. When I was alone, when I was little, the Lord gave me a helper. தேவன் அதற்கு பின்பாக தேவன் குழந்தையை கொடுத்தாரு, பிள்ளைங்களை கொடுத்தாரு. Then the Lord gave me children. வேலையை கொடுத்தாரு. He gave me a job. நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் நாம் சிறியவராய் இருந்ததுனால தான் தேவன் நமக்கு அதை கொடுத்திருக்காரு. And for each one of us, if we think about it, when we were small, the Lord has given what we needed. நம்ம என்ன தெரியுமா சொல்லணும்? நான் பிரயோஜனமான ஊழியக்காரர், நான் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் அப்படி என்று நம்ம சொல்றவங்களா இருக்கணும். We, for our part, this is how our response and attitude should be. We are unworthy slaves. We have done only what we ought to have done. நான் அப்பிரயோஜனமான ஒரு மனுஷன், தேவன் இரக்கமா இருந்து தேவன் எனக்கு ஒரு காரியத்தை கொடுத்திருக்காருன்னு சொன்னா, நான் தாழ்மையாய் அதை ஏற்றுக்கொண்டு நான் இருக்கணும். I am an unworthy slave. If the Lord has committed something to me, I have to accept it and do just what I've been asked to do. நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் அப்படிதான் செஞ்சிருக்காரு. And for each of us, that's how the Lord has done things. அவர்கள் திருமணம் ஆனவங்களாலும் சரிதான், திருமணம் ஆகாதவங்களாலும் சரிதான், பிள்ளைகள் உள்ளவங்களா இருந்தாலும் சரிதான், பிள்ளைகள் இல்லாதவர்களா இருந்தாலும் தேவன் ஒவ்வொருவருக்கும் தேவன் காரியங்களை எப்படிதான் நடப்பிச்சிருக்காரு. Whether we are married or single, whether we have children or not, for each one of us, the Lord has measured and He has given what is right to us. ஆனா நாம என்ன தெரியுமா பண்றோம்? அநேக சூழ்நிலையில இந்த ரோமர் 12ல நம்ம வாசித்தது போல நம்ம என்ன வேண்டியது சில நேரத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திங்க் பண்ணி நம்ம காரியங்களை ஆரம்பிப்போம். But as we read in Romans, what we do is we think a bit too much and we do beyond what we ought to do. நம்ம ஒரு நாளும் அப்படி ஒரு நாள் நினைச்சிடவே வேண்டாம். We should never be even one day like that in our life. என்னுடைய சிந்தை வேட்டுமையான சிந்தை என்னிடத்துல வந்துடுச்சுன்னு சொன்னா பாவம் என்னோட கிட்ட வந்துருச்சு. If I have haughty thoughts, that means sin has come near me. அதனால இந்த நாளில நான் உணர்த்தப்பட்ட காரியம் அதுதான். ஒரு விதத்துல நான் குவாலிஃபிகேஷனே ஆகவே இல்லை. This is how I have to judge myself. I am not qualified. Even in any way, I'm not qualified. நாம ஒவ்வொருவரும் ஒரு விதத்துல நம்ம குவாலிஃபிகேஷன் ஆகவே இல்லை. All of us, we are not qualified for even one thing. மைக் செட் பண்றோம். We set the mic. நம்ம அப்பிரயோஜனமான ஒரு ஆளுக்கு. My ஏதோ attitude, இதை மட்டும் தான் அப்படி மாட்ட தெரியும், அவ்வளவுதான் தெரியும். my attitude should be, I'm an unworthy slave. This is how I have to do according to how I need to do it. சேர் அரேஞ்ச்மெண்ட் பண்றோம். அப்பிரயோஜனமான நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. இது மட்டும் தான் என்னால செய்ய முடியும். And if my task is to arrange the chair, unworthy slave I am. I can't do anything else, just what I have to do. கீபோர்டு போடுறது, மற்ற காரியங்கள் கனெக்டிவிட்டி, மற்ற காரியங்களை செய்யறது எல்லாத்துலயும் நான் அப்பிரயோஜனமான மனுஷன் அப்படின்னு சொல்லி நான் இருந்துட்டேன்னு சொன்னா நாம பாதுகாக்கப்படுவோம். Keyboard or whatever other tasks, if I can have this attitude that I'm an unworthy slave, then it'll be good for us. தேவன் நமக்கு சில ஞானத்தை கொடுத்திருக்காரு, சில திறமையை கொடுத்திருக்காரு. The Lord has given us wisdom and He's given us some skills. ஆனா அதை எதுக்கு கொடுத்திருக்காருன்னா நம்ம தாழ்மையிலே தரித்திருக்கிறதுக்காக தான் அதை கொடுத்திருக்காரு. But the reason why God has given that is so that we can remain in humility. அதுல இருப்போம் அப்படின்னு சொல்லி தான் தேவனை கொடுத்திருக்காரு. The Lord has given that so that we will remain in humility. இந்த உலகத்துல உள்ளவங்க இன்னைக்கு எப்படினாலும் இருக்கட்டும், தேவன் சில தாளந்துகளை கொடுத்திருக்காரு. ஆனா அவர்கள் அந்த தாளந்தை தவறா பயன்படுத்திட்டு போறாங்க. See, in the world, the Lord has given some talents to a few people, but they're wasting it and doing other things with it. ஆனா எனக்கும் உங்களுக்கும் தேவன் சில தாளந்தை கொடுத்திருக்காரு. அது தேவனா மகிமைக்கென்று நாம் பயன்படுத்தணும். But the Lord has given us a few talents. We have to use those talents to glorify the Lord's name. அருமையான சகோதர சகோதரிகளே, Beloved brothers and sisters, இந்த நாளில நம்ம உணர்வடைவோம். பிள்ளைகள் நமக்கு சொன்ன எச்சரிப்பின் வார்னிங் மெசேஜுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துறேன். brothers and sisters, we can take heed today. We can take that as a warning message that the children gave as they were sharing the verse. நம்ம தியானிக்கலாம். நம்ம வீட்டுல போய் அந்த வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். We can go home and we can meditate on that verse. இன்னைக்கு வந்துட்டோம், இன்னைக்கு பைபிள் வாசித்துட்டோம் அப்படின்னு இல்ல.
Not that I've come today, I've read my Bible. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில தேவனோடு கூட நம்முடைய தொடர்பு எப்பொழுதும் இருக்கணும். All the days of our life, we should have this fellowship with our God. நான் தாழ்மையா இருந்தேன்னா என்ன பண்ணுவேன் தெரியுமா? அவரை நோக்கி நான் பார்ப்பேன் ஒவ்வொரு நாளும். If I'm humble, do you know what I will do? I will always look unto the Lord. அவருடைய வார்த்தையை எனக்கு ஏதாவது இந்த நாள் ஆகாரம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி நான் பார்ப்பேன். I'll hunger after God's word to say, will I get a food from the Lord's word for me? ஒவ்வொருவருக்கும் தேவன் அப்படித்தான் வழியா வச்சிருக்காரு. That's how the Lord has readily prepared it and kept. ஒரு நாள் நம்ம மேன்மைப்பட்டு ஏன்னா நமக்கு எல்லாமே தெரிஞ்சது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பூஸ்டப் ஆயிருவோம். If I think, oh, I know everything now, then our heart gets boosted up. நாம் அந்த நாளில உணர்வடைவோம். நான் அப்படிதான் உணர்வுறேன். தேவன் என்னை வைத்திருக்கிற இடத்துல நான் ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி நான் பார்த்து அவரிடத்திலிருந்து காரியத்தை நான் பெற்றுக்கொள்கிறவனாய் வாழவே நான் வாஞ்சிக்கிறேன். I want to be convicted and I want to be like this all the days of my life, that I will look to the Lord and receive whatever God has for me every day, that I will take that. யோவான் 15வது அதிகாரத்துல நம்ம இயேசு கிறிஸ்துவார் 15வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. We read in John chapter 15, the Lord says, without me, you can do nothing. தேவனே நீங்க இல்லாட்டா இந்த நாள்ல என்னால ஒண்ணும் நடப்பிக்க முடியாது. And I can say to the Lord, Lord, without you, today I cannot do anything. இன்னைக்கு நான் வேலைக்கு போறேன். இந்த நாள் வேலையை நான் எப்படி செய்வேன்னு எனக்கு தெரியல. ஆண்டவரே எனக்கு நான் உண்மையை நம்பி இருக்கிறேன். எனக்கு உதவி செய்யுங்க. Lord, I'm going to my work today, but Lord, without you, I don't know how to do my job. Lord, I'm trusting you alone. நம்ம ஒருவரும் அப்படியே இருக்கலாமா? Can each of us be like that? சிஸ்டர்ஸ் அந்த பிள்ளைங்களை எப்படி கைட் பண்றது எப்படி நடத்துறதுன்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு நாளும் காலையில ஆண்டவரே நாள் நம்முடைய கிருபை எனக்கு தாங்க, இந்த பிள்ளைங்களை எப்படி ஹேண்டில் பண்றதுக்கு ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம தேவன்கிட்ட கேட்கலாமா? As a mother, do we say, Lord, I don't have the wisdom, I don't know what to do with my children, Lord, but you give me wisdom, you give me the ability to teach my children. Can we trust the Lord like that? பிள்ளைங்க செய்யற குறும்பு சேட்டை பண்றதை நம்மளால பேர் பண்ணவே முடியல. Sometimes the naughty things that they do and all the other things that they do, we cannot bear it. அவங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. They don't know what they're doing themselves. ஆனா தேவன் நம்மளை சரி பண்றதுக்காக தான் தேவன் அந்த பிள்ளைங்களை அப்படி வச்சிருக்காரு. But the Lord has kept our children that way so that he can deal with நான் us. நெருங்கி போகணும். நான் இன்னும் தேவன்கிட்ட நான் நெருங்கி போகணும். I need to go closer to the Lord. நான் என்னால முடியாது அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட நான் போகணும். I need to go to the Lord and say, Lord, I cannot do this. ஒவ்வொரு நாளும் காலையில நம்ம எழுந்திருக்கும் பொழுது நம்முடைய தாகமும் நம்முடைய ஏக்கமும் என்னவா தர்மா இருக்கணும்? ஆண்டவரே இந்த நாள்ல நான் உமக்கென்று பிழைச்சிரணும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்கணும். Each day my thirst and desire had to be, Lord, I want to be alive today, Lord. I want to do things your way. எனக்கு ஞாபகம் இருக்கு, எங்க பிள்ளைங்களை வளர்க்கும் பொழுது எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க. சிஸ்டரோட ரிலேட்டிவ் இன்னொரு டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க. As we were bringing up the children, I remember we didn't know what to do. My relatives were on one distance and my wife's relatives, they were on the other side. எங்க போனாலும் நாங்க ஒரு நைட் டிராவல் பண்ணி தான் அங்க போக முடியும். Wherever we visit, we had about a night's worth of travel to go and journey there. தேவன் எங்களை இன்னொரு இடத்துல ஒரு தேர்ட் டைமென்ஷன்ல வச்சிருந்தாரு. The Lord has kept us in a third dimension. இன்னைக்கு நான் நினைக்கிறேன் ஆண்டவரே நீங்க அந்த நாள்ல நீங்க எங்களை அப்படி வச்சதுனால தான் நாங்க உம்மண்ட நெருங்கி வர முடிஞ்சதுன்னு நான் இந்த நாள்ல சொல்ல முடியும். Now I reflect and I can say truly before God, saying, Lord, because you kept us like that those days, that helped us draw close to you. தேவனை அந்த நாளில அப்படி சார்ந்து இருந்ததுனால தான் தேவன் எங்களை நாங்க பாதுகாக்கப்பட்டோம். Because we learned to lean upon the Lord in those days, then we could grow. ஒருவேளை நான் எனக்கு எல்லாம் தெரியும், நான் வீட்டுல நான் தான் தகப்பன், நான் தான் ஹஸ்பண்ட், நான் சொல்றபடி தான் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் இருந்து மனைவியை நான் சொல்றதுதான் கரெக்ட், எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு என்ன பிள்ளை வளர்க்கறத பத்தி தெரியும் அப்படின்னு அவங்க சொல்லி அப்படி இருந்தா நாங்க வளர்த்திருக்க முடியாது. If the husband and the wife both think, I know what is to be done, I know everything, if we have that haughty attitude, then we couldn't have done anything. நிச்சயமா ஒரு ஃபைனல் டெசிஷன் எடுக்கும் பொழுது ஹஸ்பண்ட் எடுக்கணும் தான். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. It's true that the final decision has to be taken by the husband. There's no change there. ஆனா நாம ஒருமித்து தேவனுக்கிட்ட நம்ம இந்த காரியத்தை குறித்து கேட்கும் பொழுது நம்ம ஒரு விஷயம் நம்மளை தாழ்த்துறோம், நமக்கு தெரியாதுன்னு சொல்றோம், நம்ம தேவனுக்கிட்ட நம்ம தேவனுடைய உதவிக்கு நம்ம போறோம். அப்பொழுது தேவன் நமக்கு நல்ல வழியை நம்ம காண்பிப்பார். But when we go together before the Lord in humility and say, Lord, we don't know what to do, please teach us, Lord. And then the Lord will teach and he'll give us humility to do what he wants us to do. உண்மையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில நாம கேட்ட இந்த மனப்பாட வசனம் நம்ம ஒவ்வொருவருக்கும்
நம்மை சிந்திக்க செய்யறதுக்காக தான் அந்த வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. Beloved brothers and sisters, I believe that the memory verse we heard today has been given for each of us so that we will go and think and reflect on it. செய்தியை கேட்டோம். என்ன பண்றது? என்ன செய்யறது? நான் நாளையிலிருந்து நான் வந்து தாழ்மையா இருந்துருவேன். நான் வேற்றுமை சிந்த கொள்ள மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? Okay, today I came and I listened to the word. Okay, from tomorrow onwards, I will not be haughty and I will walk the way of humility. Can we say like that? எபிரேயர் 12வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். Hebrews chapter 12. முதலாவது வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. The first verse, Hebrews chapter 12, verse 1. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். Therefore, since we have so great a cloud of witnesses surrounding us, let us also lay aside every encumbrance and the sin which so easily entangles us, and let us run with endurance the race that is set before us. அதற்கு என்ன வேணும்னா, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு, அப்படின்னா என்னால முடியும் அப்படின்னு சொல்லி நான் பெருமையா இருந்தேன்னா, நம்ம அவரை நோக்கி ஓட முடியாது. What we need to do is to get away from the tanglement of sin, but we can't think I can just go to the Lord, just close to him just like that. நான் தாழ்மையா என்னை தாழ்த்தி ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறேன், எனக்கு நீங்க இரக்கம் பாராட்டி எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு இயேசுவை நோக்கி நம்ம ஓட்டத்தை ஓட நாம பிரயாசப்படுவோம். Let us have this desire to fix our eyes on Jesus and to say, Lord, I want to run in humility, Lord, towards you. கடைசியாக ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன். And I want to conclude with this one verse. நாம தாழ்மையை எங்க போய் கற்றுக்க முடியும்? Where can we learn humility? மத்தேயு 11வது அதிகாரம் Matthew chapter 11, 29வது வசனம். verse 29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். Matthew chapter 11, verse 29. For I am gentle and humble in heart. நான் யார் சொல்றா? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க தாழ்மையை கத்துக்கணுமா, மனத்தாழ்மையா இருக்கணுமா, என்னகிட்ட வாங்க. Jesus says, do you want to learn humility? Then come to me. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். Take my yoke upon you and learn from me. என் நுகம், ஆக்சுவலா நுகம்னா எனக்கு இங்க எப்படின்னு தெரியல. வயல்ல வந்து ஏர் போட்டுறவங்க வந்து 2 மாடை கட்டி அதை உழுவுவாங்க வயல்ல. The way I can explain yoke, I don't know how things are here, but in the farms, they'll have 2 oxen and they have to plow the land. அதுல 2 பக்கம் 2 மாடு கட்டி அதை உழுவுவாங்க. So they'll have these 2 oxen, one on either side, and they'll put the yoke on it and plow the land. அது ரெண்டும் சரியா போனாதான் அந்த உழவு வந்து சரியா இருக்கும். And only if the 2 oxen they go together uniform, then you can plow the land. சப்போஸ் ஒண்ணு இந்த பக்கம் இழுத்துட்டு போனுச்சுன்னா அது வந்து சரியா வராது. But if one oxen decides to go the opposite way, then you cannot plow the land. இப்போ இங்க வந்து எனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு. I have a protection here. நான் எங்க போய் என்னுடைய நுகத்தை நான் வைக்கணும்னா, இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு பக்கம் இயேசு கிறிஸ்து, என்ன ஒரு பக்கமா நான் வச்சுக்கணும். How I have to place my yoke? The protection for me is this, that Jesus is on one side and I'm on the other side of the yoke. நான் பாதுகாப்பா நான் போயிடுவேன். Then I can be safe, I can go forward. ஏன்னா அவர்கிட்ட இருந்தா தாழ்மையும் மனத்தாழ்மையும் நம்ம கற்றுக்கிட முடியும். Only from him can I learn humility and gentleness. அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். And you will find rest for your soul. என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கும். For my yoke is easy and my burden is light. நம்ம குடும்பத்தை நடத்துவதில நமக்கு சுமையா இருக்குதா? Is leading the family a great burden for us? வேலை செய்யற இடத்துல நம்முடைய வேலை சுமையா இருக்குதா? Is my work a great burden for me? நான் அருமையான சகோதரர்களே, என்னுடைய வாழ்க்கையில நான் அதை அனுபவிச்சதை நான் சொல்றேன். Brothers and sisters, I'm sharing with you what I've experienced in my life. சூழ்நிலையில என்னுடைய வேலைகள் வந்து ரொம்ப பர்டனா இருந்துச்சு. And in many times my work situation will be so burdensome for me. ஆனா நான் தேவனை நான் சார்ந்து இருக்கும் பொழுது எனக்கு வந்து சுலபமாய் அந்த காரியத்தை நடப்பிக்க என்னால முடிஞ்சது. But when I lean on the Lord, then the Lord will give grace
to accomplish it very easily. திடீர்னு எனக்கு இந்த ப்ரொபோசல்ல நீங்க இன்னைக்குள்ள போட்டு குடுக்கணும் அப்படின்னு சொல்லி குடுத்துருவாங்க. My boss will give the proposal and say, you have to do this today. ஞானம் இல்ல எனக்கு. And I will say, Lord, I don't have என்ன the wisdom. பண்றதுன்னு தெரியல. I don't know what to do. நான் தேவனை, ஆண்டவரே எனக்கு இரக்கம் பாராட்டுங்க, கிருபை பாராட்டுங்க அப்படின்னு சொல்லி அவர்ட்ட கேட்கும் பொழுது, அந்த காரியம் சுலபமாய் முடிவு வந்து திருப்தியா இருக்கு. அத பார்க்க முடியுது. And I will go to the Lord and say, Lord, be merciful to me. Give me wisdom to do this. And the Lord will give grace and I would be able to accomplish that work easily. அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில இந்த காரியத்தை நாம் மறந்துட வேண்டாம். Beloved brothers and sisters, let's not forget this thing today. இந்த இயேசுவிடம் நான் தாழ்மையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் கற்றுக்கொள்வேன். I can learn gentleness and humility in heart from Jesus. அவர்கிட்ட சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் கற்றுக்கிட்டேன்னா என்னோட குடும்பத்துல சண்டையே வராது. If I learn gentleness and humility from Jesus, then there will not be confusion in my home. சகோதரனா இருந்தாலும் சரிதான், சகோதரியா இருந்தாலும் சரிதான். Whether it's the husband or the wife. அங்க குழப்பமே கிடையாது, சண்டையே கிடையாது, எரிச்சலே கிடையாது. There won't be confusion, no irritation, and no turmoil there. கசப்பு அங்க கிடையாது. No bitterness. அங்க முரட்டாட்டம் அங்க கிடையாது. No rebellion. அங்க வேற எந்த ஒரு பிசாசனுடைய காரியத்துக்கும் அங்க இடமே கிடையாது. There will be no place for Satan there. நாம் யாக்கோபுல நாம் வாசிக்கிறோம், இப்படிதான் வாசிக்கிறோம். பிசாசுக்கு எதிர்த்து நின்று. In James, யாக்கோபுல we read to resist Satan. யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனம். James, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். James chapter 4, 7. verse 7. Submit therefore to God, resist the devil, and he will flee from you. நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தேன்னா நான் என்ன பண்ணுவேன்? பிசாசுக்கு எதிர்த்து நிற்பேன், பிசாசு ஓடி போயிடுவான். If I first of all submit to God, then I can resist the devil and then he will flee from me. என்னுடைய காலிங் நான் வந்து தேவனிடத்துல வந்து நம்ம என்ன பண்ண நான் வந்து கீழ்ப்படிந்திருக்கணும். My calling is to submit before the Lord. நானும் நீங்களும் இப்படியாய் வாழவே நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். You and I, we've been called to live this life, brothers. நம்ம ஒரு நாளும் உசியா ராஜா மாரி நம்ம வந்து மேட்டுமையாய் இருந்து விடக்கூடாது. Let's not become haughty like King Uzziah. தேவன் நமக்கு கொடுத்த குடும்பம் நமக்கு வந்து நான் சிறியவனாய் இருந்ததனால தேவன் எனக்கு கொடுத்திருக்கார். The family that God has given me, the Lord gave when I was little in my own eyes. பிள்ளைங்க நான் சிறியவனாய் இருந்ததனால தேவன் கொடுத்திருக்கார். The Lord gave me children when I was little in my own eyes. வேலை நான் சிறியவனாய் இருந்ததனால கொடுத்திருக்கார். My job God has given me because when I was little in my own eyes. சர்ச் நான் வந்து சிறியவனாய் இருந்ததனால கொடுத்திருக்கார். The church the Lord has given me when I was little in my own eyes. ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில மேட்டுமை சிந்தை வந்துடவே வேண்டாம். Let us not have the spirit of haughtiness any day of our life. பிசாசு அடிக்கடி உங்களை அப்படியே சுண்டி அப்படியே திரிவிட்டுக்கிட்டே இருப்பான் பக்கத்துல. Satan wants to come and put the key and he start you off. ஆமா, நீ உனக்கு என்ன பிரச்சனை? நீ உன்னோட கெப்பாசிட்டி என்ன? நீ வந்து எவ்வளவு ஒரு திறமையா செய்யறா அப்படின்னு சொல்லி பிசாசானவன் நம்மளை வந்து அப்படியே உசிப்பிட்டுக்கிட்டே இருப்பான். Satan will come and exalt us saying, what an ability, fantastic ability and wisdom you have to do things. You can do it really well. இயேசு கிறிஸ்து எப்படி பிசாசை வந்து காலின் கீழ் மிதித்தாரு? We must remember how Jesus crushed Satan under his feet. தாழ்மையா இருந்தது, தாழ்மையின் மூலமா தான் ஜெயித்தார். And he did that through humility. ஒரு நாள் நீ வந்து தேவனுடைய குமாரனே ஆனால் நீ வந்து இந்த இதுல மலையிலிருந்து நீ கீழே விழுந்துரு, உன்னை தேவதூதர்கள் காப்பாருங்கன்ட்டு வேதவசனத்தை தான் சொல்றான். Satan quoted God's word to Jesus and said, if you are the son of God, jump from this great height and his angels will be sent to lift you up and save you. அதை பயன்படுத்துறதுக்கு அந்த திறமையை பயன்படுத்துறதுக்கு இயேசு கிறிஸ்து ஒத்துக்கல. But even to exercise that promise, Jesus did not want to do it. அவர் பிதாவிட்டே இருந்து என்ன பர்மிஷன் வரும்னு தன்னை தாழ்த்தி பார்த்து கேட்டுட்டு இருந்தார். Jesus was humbling himself and listening out to the Father. What permission does my Father grant to me? நானும் நீங்களும் தேவனை சார்ந்து தேவனுக்கு பயந்து ஒரு இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழதான் நம்மளை அழைச்சிருக்கார். And the Lord has called us so that you and I, we can humble ourselves before the Lord and walk this life leaning on to him. நம்முடைய வாழ்க்கையில தேவனை எதிர்த்து நிற்கிற ஒரு பாவம் பெருமைதான். Thus, in our lives, what the Lord opposes is pride. யாரு மேட்டுமையாய் பெருமையா இருக்காங்களா தேவனை எதிர்த்து நிற்கிறார். Whoever is haughty or proud,
the Lord will oppose them. என்னால இது முடியல அப்படின்னு சொல்லும்போது தேவன் நமக்கு பின்னுக்கு இருந்து நம்மளை முன்னுக்கு தள்ள அவர் ரெடியா இருக்கார். But when I humble myself and say, Lord, I do not know what to do, then the Lord will be behind us to back us and push us forward. தேவ நாமம் மகிமைப்படுவதாக. May the Lord's name be glorified. Amen.